எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்துறை ப்ரொஃபஸர் கோதண்டராமன், ப்ரொஃபஸர் பொற்செல்வி மற்றும் தமிழ்துறையை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க சார்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா இது வருஷம் அவங்க இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. தை பிறந்தா வழி பிறக்கும், கரும்பு இல்லாமல் பொங்கல் கிடையாது, பட்டாசு இல்லாமல் தீபாவளி கிடையாது, தமிழ் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரோக்ராம் இல்லாமல் நம்ம காலேஜில் பொங்கல் கிடையாது. வென் யூ ஆல் நீங்கள்லாம் வந்து நாளைக்கு பெரிய லெவலில் போகிறப்போ தான் தெரியும் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கோஆர்டினேஷன் பண்ணணும் அப்படின்றது. மற்றும் ஜெம் டிவிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளரணும். ஃபஸ்ட்டு சேட்டலைட் லிங்க் ப்ரோக்ராம் அப்படின்னா அது கல்லூரிக்கு பெருமை. நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். வளர்ந்து எங்களுடன் கூடி வருடா வருடம் எங்கள் கல்விக்கு வர வேண்டும், எங்களை கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நடுவர் அவர்களுக்கு மற்றும் இங்கு பேசக்கூடிய பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜெயின் காலேஜுடைய முத்திரை எங்கேயுமே இருக்கும். நம்மளுடைய பெருமையை வந்து நம்மளே சொல்கிறது வந்து தப்பே கிடையாது. சில சமயத்தில் சொல்லியே ஆனோம். உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து நம்ம விஸ்காம் ஸ்டூடெண்ட். 3 வருஷம் முன்னாடி 3 வருஷமாக ஜெம் டிவியில் இருக்கார். இஸ் அ விஸ்காம் ஸ்டூடெண்ட், நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட். நோ அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் எங்களுக்கு பெருமை, ஆசிரியர்களுக்கு பெருமை. என்ன அப்படின்னா எங்களுடைய மாணவர்கள் நல்ல நிலைமையில் வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னா, நல்லா ஞாபகம் இருக்குது, நீ பண்ண கலாட்டா எல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டேன். திஸ் இஸ் வாட் த காலேஜ் டஸ் டு யூ பீப்புள். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு யூ. உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நல்லபடியாக அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து நல்லபடியாக மேலும் மேலும் வளரணும். ஜெம் டிவி மற்றும் தமிழ் துறைக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாணவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ. குட் மார்னிங் ஆல். பேஷண்ட்டாக இவ்வளோ நேரம் உட்காந்துருந்து யூ ஆர் விட்னஸிங் திஸ் ஈவெண்ட். அந்த காலத்தில் நான் பார்க்கும் போது டிவியில் வி ஹேட் இவ்வளோ பேர் தான் வருவாங்க, இந்த ப்ரோக்ராம் மட்டும் தான் நடக்கும். தெர் வாஸ் ஒன்லி ஒன் சேனல். அந்த ஒரு டைமிங்கில் தான் டிபேட்டுன்றதே பார்க்க முடியும். ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட் நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பேச வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஐ வில் சே நாட் ஓன்லி தேர் ஓன் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த வகையில் ஐம் ரியலி வெரி ஹாப்பி. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ரோக்ராம்ஸ் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு லைக் நமக்கு தெரிஞ்செல்லாம் பெரிய பெரிய சேனல்ஸ். ஸோ இப்படிலாம் இருக்கிற இந்த ஒரு சேனல்ஸ் வந்து இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்றதே வி ஆர் வெரி 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 ஹாப்பி. பேசுறதுன்றது எல்லாருமே பேசுவோம், ஆனால் இங்கே வந்து போடியமில் வந்து ஹவு மச் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக், அந்த மாடுலேஷன், அந்த எனர்ஜி, நம்ம நினச்சதை கரெக்டாக டெலிவர் பண்ணுறதா இந்த இடம். ஸோ நான் பாரதி பாஸ்கர், பர்வீன் சுல்தான் அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்னேகிதா நெக்ஸ்ட்டு வரணுன்றதை என்னோட ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். யூ ஆர் ஹியர் இன் திஸ் பிளேஸ். ஸோ இங்கே இருக்கிறவங்கள ஒவ்வொருட ஸ்டோரியும் கேட்டிங்கன்னா சக்ஸஸ் அவ்வளோ ஈஸியாக வந்திருக்காது. how much struggles they would have gone throughன்றது you should ask every particular person here. இங்கே இருக்கிற அத்தனை பேச்சாளரும் வந்து இதே மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கூல்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் டுடே they are here. And we wish the GEM TV to go more and more to the next level. வெரி சூன் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் போய் அண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் வில் பி கம்மிங் டூயிங் தி ஆர்கனைசேஷன் அண்ட் யூ வில் பி த சீஃப் கெஸ்ட் ஹியர். நாங்கள் உங்களை வந்து வில் பி ஹாப்பிலி ப்ரமோட்டிங் யூ ஆல். And thanks to Ilakya, sir mentioned about our Viscom student. Ilakya is also there. She's not here today. She's also our student who is working for the GEM TV. And students திருப்பியும் நம்ம காலேஜுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறோன்ற அந்த ஹாப்பினஸ் வந்து இட்ஸ் லைக் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அவங்க போன காரிடர்ஸ் அண்ட் ஆல் த மெமரிஸ் ஃபார் தெம் இட் வில் பி லைக் ரியலி கிரேட்ஃபுல். திருப்பியும் காலேஜுக்கு வந்து பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஸ்பீக்கர்ஸ்க்கு ஐம் விஷிங் தெம் ஆல் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெம் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலையனில் உனக்கு மட்டுமா எனக்கும் தானே, அன்னை தந்தைக்கும் அன்புத்தாய் மொழிக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளில் வாழ்த்துக்களை கூறி மகிழ்வதிலே நாங்கள் மிகுந்த பெருமை அடைகிறோம். ஜெம் தொலைக்காட்சியும் அகர்சந்த் மான்மால் கல்லூரியும் இணைந்து நடத்துகிற
பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்தை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிற ஜெம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் ஐயா சீதாபதி அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பொன்கி பெருமாள் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி தொடங்கி வைத்து சென்றிருக்கிற கல்லூரியினுடைய முதல்வர், புலத்தலைவர், தமிழ்துறை தலைவர் உள்ளிட்ட கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கோடானுகோடி ரசிக பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறோம். உலகத்திலேயே எத்தனை திருவிழாக்கள் நடந்தாலும் பொங்கல் திருநாளுக்கு இணையான ஒரு தமிழ் திருநாள் இல்லை என்பதுதான் உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மை. மாணவர்களே, எனக்கு தெரிந்தவரை தமிழ் திருவிழாக்களிலேயே ஜாதி மதம் கடந்த, சமய பொறை கடந்த ஒரு பொதுவான திருவிழா பொங்கல் திருவிழா என்பதுதான் வரலாற்று பேருண்மை. இந்த பொங்கல் திருநாளே ஒரு அற்புதமான தாற்பரியத்தோடு இயங்குகிற விழா. ஆடி மாதம் விதை விதைச்சு தை மாதம் அறுவடை செஞ்சு தமிழனுடைய, தமிழ் இனத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய உழவர்களை அங்கீகரிக்கிற ஒரு ஒப்பற்ற பெருவிழாவும் இந்த பொங்கல் திருநாள் என்பதுதான் வரலாறு. முதல் நாள் வீட்டு பொங்கல், ரெண்டாவது நாள் மாட்டுப் பொங்கல், மூணாவது நாள் காணும் பொங்கல். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே மாட்டுக்கு விழா எடுத்த ஒரே இனம் நமது தமிழ் இனம் என்பது வரலாறு. நீங்க ஆண்களா பெண்களான்னு தலைப்பு கொடுத்தாச்சு, நான் அதுக்குள்ள போகல. ஆண்களுக்கும் பங்கு இருக்கு. பொங்கல் கொண்டாடுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாலேயே என் தம்பி தாமோதரனுக்கு தெரியும், 10 நாளைக்கு முன்னாலேயே ஆம்பளைய தயாராயிருவாங்க. வெள்ளை அடிக்கிறது, பரணை சுத்தப்படுத்துறது, காவி அடிக்கிறது, அதுக்கு மேல தன்னுடைய மாட்டை தயார்படுத்துறதுன்னு ஆண்கள் பூரா அதுல தெரிவாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு எந்த திருவிழாவிலையும் இவ்வளவு மங்களகரமா பெண்கள் இருக்க மாட்டாங்க. பட்டு சேலை கட்டி தனக்கு பிடிச்ச பொம்பளை பிள்ளையெல்லாம் பாவாடை தாவணியில இருக்கிற ஒரே விழா கிராமத்தில் வந்து பாருங்க, பொங்கல் திருநாள் தான். தலைப்புக்குள்ள போகல. பொங்கல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க தான் பேசணும். இந்த பொங்கலை யாரு பொங்க வைக்கிறது? நாங்கள் தான் ஜங்கு ஊதுறோம், நாங்கள் தான் அடுப்பு பற்ற வைக்கிறோம், நாங்கள் தான் பொங்க கிண்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பெண்கள்லாம். ஆண்கள் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் பழைய காலம்யா. லட்சுமி நாராயண வீட்டிலலாம் அவன் தான் பொங்கல் வைப்பேன். என் தம்பி, என் ஸ்டூடெண்ட். சமைக்கிறதே நிறைய வீடுகளில் ஆம்பளை தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு துவைக்கிறதே ஆம்பளை தான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்துக்கிட்டு நாங்கள் என்ன பெருசா, ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் இவங்க பேசுவாங்க. தை திருநாளை வெற்றி திருநாளாக மாற்றுவது ஆண்கள் தான் என்று பேசுவதற்காக ஆணின் மானத்தையும் கௌரவத்தையும் வீரத்தையும் தீரத்தையும் ஈரத்தையும் சோரம் போகாமல் சொல்வதற்காக கவிஞர் தமிழாசிரியர் ஐயா முதுகுளத்தூர் துரைப்பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்கய்யா. பேசும் மொழி தமிழாய் இருக்கட்டும், வீசும் காற்றில் தமிழே மணக்கட்டும். நடுவரையா சொல்லுங்க. சில பேர் நாக்குல தமிழ் நடமாடும். சரி. ஆனா எங்க நடுவர் நாவில் தான் தமிழ் நடனமாடும். அப்படி தமிழை நடனமாட விடுகின்ற அளப்பரிய புகழுக்கு சொந்தக்காரர், பட்டிமன்ற பாவலர், பாட்டுமன்ற காவலர், வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் பெருந்தகையே. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இரு அணியின் அறிஞர் பெருமக்களே, ஜல்லிக்கட்டு என்கின்ற அந்த வீர விளையாட்டு இன்று இந்த மண்ணிலே நடைபெறுவதற்கு உயிர் கொடுத்த இளைஞர்களே, இளைஞிகளே, இந்த அருமையான கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட அத்துணை பேராசிரியர் பெருமக்களே, புகழ்பெற்ற ஜெம் தொலைக்காட்சியின் நிறுவனர் உள்ளிட்ட பணியாளர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளின் வாழ்த்துக்களை வாரி வழங்கி. அருமை அருமை அருமை. ஐயா சொல்லுங்க. இவ்வளவு நல்லா பேசுறவங்க மத்தியில என்னை எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன சந்தேகம்? என்ன எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு. இந்த அறையில் உட்காந்து மேக்கப் பண்ண பின்னாடி இப்படித்தான் இருக்கேன். அது ஏன் தப்பு இல்லை.
அப்ப அந்த கண்ணாடியை பார்த்தப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சு. என்ன தெரிஞ்சு? இவன் கருத்து இருப்பதால் இவன் பேச்சிலும் ஏதாவது கருத்து இருக்குமோ என்ற எண்ணத்திலே என்ன அழைத்திருப்பார். சபாஸ் சபாஸ் சபாஸ். ஏங்க கருப்புக்கும் கருத்துக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு? நாங்க அப்படி இப்படி தொடர்படுத்துவோம். எப்படி? ஐயா பொங்கலை பத்தி நீங்க பேசிட்டீங்க, சரி பெண்களை பத்தி நான் பேச போறேன். இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே கருப்பா இருக்கிற ஆண்களை தான் பெண்களுக்கே பிடிக்கும். தெரியுமா அது உங்களுக்கு? அது தெரியுமா உங்களுக்கு? நான் கூட இல்ல நான் கூட ஒரு கவிதையில படிச்சேன். சிவப்பாக இருக்கிற மருதாணியை சிவப்பாக இருக்கிற மருதாணியை கை நகத்திற்கு இட்டுக் கொள்கிறார்கள், கருப்பாக இருக்கிற மையை தான் கண்ணுக்கு தீட்டிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் கருப்பு தான். அதனாலதான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு டொய்யோன் டொய்யோன் டொய்யோன்லாம் பாடுறது தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நீங்க வயசுல குறைஞ்சவங்களா இருந்தாலும் எண்ணத்தால் உயர்ந்தவர்கள் என்பதால் உங்க காலை குனிஞ்சு கீழே பாருங்க, என் வணக்கம் வந்து கிடக்கும். அதுல ஒருத்தன் பாக்குறான் பாருங்க கீழே ஏதாவது வந்திருக்கான்னு. ஐயா என் பையன் பண்பாட்டை எப்படிலாம் கண்ணும் கருத்துமா காப்பாத்துறான் பாருங்க. எப்படி? நீங்க ஆடி மாசத்துல விதை விதைக்கிறாங்க நீங்கல்ல. ஆமா. என் பையன் ஒரு நாள் வகுப்புக்குள்ள வந்தான், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. சொல்லுங்க. இந்த செருப்பு ஒரு செருப்பு அங்க போட்டான், ஒரு செருப்பு எங்க போட்டான். ஏண்டா செருப்பை சேர்த்து போட மாட்டியாடான்னு கேட்டேன். என்ன சார் நீங்க விவரம் தெரியாம தெரியுங்க, ஆடி மாசம் ஜோடி சேரக்கூடாது சார். தெளிவா இருக்காங்க, அவன் தெளிவா இருக்காங்க. என் பையன் ஒவ்வொரு நிமிஷமும் பண்பாட்டை அப்படி தூக்கி நிறுத்துவாங்க. ஆமா பண்பாட்டை தூக்கி நிறுத்துறாங்க. அவங்கள்ட்ட படுற பாடு நமக்கு தான் தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 2ஆம் குலோத்துங்கன் குறிப்பு வரைகன் ஒரு பேர் எழுதியிருக்கேன். 2ஆம் குலோத்துங்கன் 3ஆம் குலோத்துங்கனுக்கு முன்பு பிறந்தவன், 1ஆம் குலோத்துங்கனுக்கு அடுத்து பிறந்தவன். பிரச்சனை அவங்களோட. இதுக்கு நான் தலையை இதை எப்படி நீங்க மறுக்க முடியும்? அதான் என் பையன் எப்படி வருத்தப்படுறான் தெரியுமா? ஐயா எல்லாரும் வரலாறு முக்கியம் வரலாறு முக்கியம் வரலாறு முக்கியம்ங்கிறீங்க. ஆமா. ஆனா அந்த பரீட்சையை மட்டும் கடைசியா ஏன் வைக்கிறீங்க? அவனுக்கு வருத்தம் எப்படி வருது? வரலாறு பரீட்சை சமூக அறிவியல் பரீட்சை கடைசியில் வரும். அவன் அப்ப நான் சொன்னேன் தமிழ் தாண்டா நமக்கு முக்கியம், அதனால தமிழ் முன்னாடி வச்சிருக்கிறாங்கடா அப்படி. இப்ப பெண்கள் ஒட்டுமொத்தமா, ஆனா நான் சொல்றது இங்க இருக்கிற யாரையும் இல்லை, நம்ம பொழைச்சு ஒழுங்கா போய் சேரணும்ல, முக்கியமா போய் சேரணும். ஐயா நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ரயில்வே நிலையத்துல உட்கார்ந்துருந்தேன். நாங்க ஒரு 4 தம்பி, நம்ம தம்பி லட்சுமி நாராயணன் ஒரு 4 பேர் உட்கார்ந்துருந்தா. எங்க கூட இந்த 3 பேர்ல ஒரு தங்கச்சி உட்கார்ந்துருந்தாங்க. சரி, யாருங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அங்க இருந்து ஒரு சின்ன பாப்பா வந்துச்சு, வந்து என்னைய பார்த்து சேரிட்டு பார்த்து, இவன் இதுக்கெல்லாம் சரியா வரமாட்டான்னு நினைச்சேன் என்னமோ. அப்படியே தாண்டி தாண்டி நான் சொன்ன தங்கச்சி கிட்ட போய் நின்றுச்சு, கையில இருந்து ஒரு பலூனை கொடுத்துச்சு. கொடுத்து அக்கா அதை ஊதித்தாக்கான்னுச்சு. எனக்கு கோவம் வந்து, இங்க வா ஒரு பலூன் கூட நான் லாயக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறேன். அந்த பாப்பா சொல்லுது, போய் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த அக்கா தான் சின்ன விஷயத்தை கூட ஊதி ஊதி பெருசாக்குமா, அதனால பலூனை பெருசாக்கிறாங்க. இப்படி எங்க வீட்டிலங்க நீங்க பொங்கலை பெருசா சொல்றீங்கல்ல. ஆமா. போன பொங்கலுக்கு தம்பி எங்க ஊர்ல சமத்துவ பொங்கல் ஊரே சேர்ந்து பொங்க வைக்கும். நான் முன்னாடியே அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், விறகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி. என் பொண்டாட்டி வந்து பானையை மட்டும்தான் வச்சா, அரிசி எல்லாம் நான் தான் போட்டேன். நீங்க தான் பண்ணீங்க? நான் தான் போட்டேன். அந்த நேரம் உங்களை மாதிரி ஒரு நண்பர் வந்துட்டாரு, அவரை வரவேற்கிறதுக்காக நான் போயிட்டேன். போயிட்டு வந்து பார்க்குறேன், எங்களுக்கு பின்னாடி வந்த எல்லாரும் பொங்க பானையை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. என் மனைவி மட்டும் கிண்டிக்கிட்டே இருக்காங்க. நான் போய் கேட்டேன், என்னம்மா கிண்டலான்னு கேட்டேன். கிண்டலான்னு நீங்க கிண்டலாவே தான் கேட்பீங்க. நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தேன். என்னம்மா ரொம்ப நேரமா கிண்டுறேன்னு. சத்தம் போடாதையா, செல்போன் உள்ள விழுந்துருச்சு, தேடிக்கிட்டு இருக்கேன். திருவிழாக்களாவா இருக்கு இந்த செல்போன். இன்னொரு விஷயத்த சொல்றியா, இந்த உலகத்திலேயே மனைவி படத்தை செல்போன்ல வச்சிருக்கிற ஆம்பளைகள்ல நானும் ஒருத்தன். மானஸ்தையா நீங்க? எப்படி? இந்த தம்பி நவீன் மாதிரி ஒரு தம்பி என் மனைவிட்ட போய் கேட்கிறாரு, அக்கா சார் மட்டும் உங்க போட்டோவை செல்போன்ல வச்சிருக்காரு, நீங்க அவர் போட்டோவை வச்சிருக்கீங்களா? என் மனைவி பதில் சொல்றா, அவனை வீட்டில் வச்சிருக்கிறதே பெருசு, இதுல செல்போன்ல வச்சிருப்பாங்க. இப்படி பொண்களோட நாங்க குடும்பத்தை நடத்தி எங்க வேதனை வெளியில தெரியாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. நேரம் முடிஞ்சிருச்சாங்கயா? ஆமா. நான் நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஐயா மழை பெய்யுதுங்கய்யா,
மழை பெய்யுது, எல்லா இலையிலையும் தண்ணி விழுகுது. ஆனால் எந்த தண்ணீரும் இலை மூலமாக அந்த செடிக்கு போகாதுங்க. சரி, அதுக்கு வேறு வேணும். என் அன்பு செல்வங்களே, நீங்கள் 1000 கோயிலில், சர்ச்சில், மசூதியில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் அது இலையை நினைக்கின்ற நீரை போல உங்கள் பெற்றோரையும் ஆசிரியரையும் நீங்கள் மதித்தால் அது வேறு மூலமாக தண்ணீரை எடுப்பதைப் போல என்பதை உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லி, ஒரு ஏரோப்ளானு ராக்கெட்டும் பேசிக்கிடுச்சு. ஒரு ஏரோப்ளானு ராக்கெட்டும், இந்த ராக்கெட்டுக்கிட்ட ஏரோப்ளான் போச்சு. ஏன் ராக்கெட்டு, நீயும் அறிவியல் கண்டுபிடிப்பு, நானும் அறிவியல் கண்டுபிடிப்பு. நீ பறப்பதற்கும் எரிபொருள் வேணும், நான் பறப்பதற்கும் எரிபொருள் வேணும். நீயும் பூமியிலிருந்து வானத்தை நோக்கி பறக்கிற, நானும் பூமியிலிருந்து வானத்தை நோக்கி பறக்கிறேன். ஆனால் நீ மட்டும் சர்ருன்னு பறக்கிறியே, எப்படி வேகமாக போகும்? எது வேகமாக போகும் பாப்பா? ராக்கெட்டு. அதுவரை பொறுமையாக இருந்த ராக்கெட்டு சொல்லிச்சு, ஏண்டி கேட்க மாட்டேன், 2 பொம்பளை பிள்ளையா இருக்கும் போல். சரி, ஏண்டி கேட்க மாட்டேன், நீ பறக்கும்போது உன் பின்னாடி நெருப்பு வச்சாவளடி தெரியும் நீ எவ்வளோ வேகமாக போவேன்னு. ராக்கெட்டு பறக்கும்போது பார்த்துருக்கீங்களா? பின்னாடி ஒரு நெருப்பு எரியும். என் அன்பு செல்வங்களே, உங்கள் இதயத்திலே முன்னேற வேண்டும், நம் பெற்றோருக்கு நல்ல பெயர் பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற நெருப்பு உங்கள் இதயத்திலே எரியுமானால் நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறுவீர்கள். அதைத்தான் என் தம்பி பாட்டா சொன்னான். வத்தி குச்சி வத்தி காதுடா, யாரும் வந்து பொறசுற வரையிலே பம்பு தும்பு வச்சு காதடா, யாரும் உன்னை உசுப்புற வரையிலே ஈர்க்குச்சியா இல்லாம நீ தீக்குச்சியா இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். வத்தி குச்சி வத்தி காதுடா, யாரும் வந்து ஒரசுற வரையிலே. ஆஹா, அம்மா, ஒரு அம்மா ஒரு பையனை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன, எப்படி நெறிப்படுத்துறாங்கிறதுக்கு. அம்மா ஒரு பையனை பார்த்து சொல்ற வார்த்தை, டே அவன் கூட சேர்ந்து கெட்டு போகாதரா. இதே அப்பா அதே பையனை பார்த்து சொல்ற வார்த்தை, டேய் அவன் கூட சேர்ந்து அவனை கெடுத்து விடாதரா. சபாஷ். இந்த பண்பாட்டை அந்த பையனை செதுக்குகின்ற ஒரு தந்தையாக, ஒரு அந்த தந்தைக்கு மரியாதை செலுத்துகின்ற மகனாக, குடும்ப தலைவனாக இந்த சமுதாயத்தை கட்டி காப்பது இந்த தமிழர் திருநாளை மட்டுமல்ல, அனைத்து விழாக்களுக்கும் பெருமை சேர்ப்பது ஆண்களே, ஆண்களே, ஆண்களே. ஆனால் இந்த காலேஜில் உள்ளவங்க மட்டும் பெண்களும் சேர்ந்து கட்டி காக்குறாங்க. மற்ற ஊரில் எல்லாம் ஆண்கள் மட்டும்தான் கட்டி காக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த ஜெம் தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும், பேராசிரியர் பெருந்தகை பண்பாட்டின் சிகரம் ஐயா பொன்கி பெருமாள் அவர்களுக்கும், நடுவருக்கும், செவி கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இப்போது காலை குனிஞ்சு பாருங்க, என் வணக்கம் வந்து கிடக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பொங்கல்னு சொல்றோம், அந்த பொங்கலையே கிண்ட தெரியலையே ஐயா. அருமையாக கேட்டார், கிண்டலாக கேட்டார். அது உண்மைதான் அவர் சொல்கிறதுலாம். இப்போலாம் வந்து பொங்கல் வைக்கிறதும் சரி, சமைக்கிறதும் சரி, எங்கே பெண்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது? இந்த பொங்கலுக்கு அடிப்படை காரணமே உழவன் தானையா, ஆண்கள் தானே, ஆண்களை சிறப்பிக்கிற திருநாள் தானேன்னு கனமாக பேசியிருக்கிறார். உண்மைதான். ஆனால் அந்த உழவர்களுக்கு தான் இன்னைக்கு மரியாதை இல்லை. ஆண்கள் தான் ஆண்மையும் உரணும் ஆடுமேன, வீரம் தீரம் எல்லாம் ஆண்களுக்கு தாயா. ஆண்கள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சிற்றோரும் வரப்படுத்த வயலும் ஆறுதேக்கிய நல் வாய்க்காலும் நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்புளந்து மலை புலந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை, பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு, எல்லாம் ஆண்கள் மூச்சுன்னு சொல்லியிருக்கிறார். பெண்கள் பூரம் கோபமா இருக்காங்க, பெண்கள் பூரம் கோபமா இருக்காங்க. சங்கீதா கட்டுமையா உங்களை திட்டி இருக்கிறார். வாங்க, நீங்க ஒரு பேராசிரியரா இருந்து அவருக்கு பதில் சொல்லுங்க. நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, சிங்கத்தை அதனோட குகையிலேயே சந்திக்கலாமேன்னு தான் அந்த பக்கம் போனேன். அப்படி சொல்லுங்கம்மா. முதல்ல இவர் ஒரு கருப்பு சிங்கம்னு ஏத்துக்கிறீங்க, ஆனா அப்படிதானே? ஆமா. சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானிய முதரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதனம் செய் கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் யாவும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன், தமிழுக்கு என் முதல் வணக்கம். நம்ம நடுவரை பாராட்டாம நிகழ்ச்சிக்குள்ள போக கூடாது இல்லையா? பாராட்டுங்கம்மா. நீங்க வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போதழகு, முத்துச்சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு,
சொல்லழகு பொருளழகு செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு மொத்தத்தில் தமிழழகு பட்டிமன்ற பேச்சினிலே நடுவர் மட்டும்தான் அழகு. இதை என் மனைவி கேட்குற மாதிரி ஒரு நாள் சொல்லிருங்க. ஏத்துக்கிறவே மாட்டேங்கிறா. ஐயா புகழ்றாரு, அம்மா புகழ்றீங்க, ஒரு நாள் ஒரு பொழுது என்னை ஏத்துக்கிறதே கிடையாது. ஆனா இந்த இடம் இருக்க இந்த கல்லூரி ரொம்ப அருமையான கல்லூரி. எப்படி தெரியுங்களா? எப்படி? எந்திரன்ல ஒரு ஐஸ்வர்யா ராய், ஜீன்ஸ்ல 2 ஐஸ்வர்யா ராய், இங்குதான் பார்க்கிறேன் அரங்கமெல்லாம் ஐஸ்வர்யா ராய். அடே அப்பா, சபாஸ் சபாஸ். மிக சிறப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் தங்கங்களுக்கு பக்கத்திலே சிங்கமாய் அமர்ந்திருக்கும் காளைகளுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, மிக அருமையாக நல்லதொரு தமிழை ஊரெங்கும் கொண்டு சேர்க்கிற ஜெம் தொலைக்காட்சிக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே எதிரில் இருந்து வந்தவர் கருத்தா தான் பேசினார். நடுவர் அவர்களே கருத்தா தான் பேசினார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, ஆனா கண்ணா பின்னான்னு பேசினார். அதுக்கு நீங்க பாராட்டாமே இருந்திருக்கலாமே. ஆனா எதுக்கு அப்படி பேசினாருன்னு தான் தெரியல. வந்த உடனே நல்லா தான் நடுவர் அவர்களே பேசினாரு. சரி, அந்த இடத்தோட வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் வந்த உடனே என்னது, பெண்களுக்கு பொறுப்பு இல்லையா, பெண்களுக்கு பக்குவம் இல்லையா, ஆண்கள் மட்டும்தான் பக்குவமா புத்திமதி சொல்லுவாங்களா, ஏன் பெண்கள்லாம் சொல்ல மாட்டோமா? உண்மையிலேயே நான் சொல்றேன், 5 5 10 நம்ம பெண்கள்னாலே ஒரு கெத்து. நடுவர் அவர்களே அப்படி சொல்லுங்கம்மா நீங்க. பெண்கள்னாலே கண்ணியம், அதுவும் இந்த ஜெயின் கல்லூரி பெண்கள்னாலே புண்ணியம். ஆஹா, இவர் விடுங்க அண்ணியம். ஆமா, அதாவது நான் சொல்றது ஆண்களும் ஒத்துப்பாங்க, மாணவர்களும் ஒத்துப்பாங்க. பூவால கோலம் போட்டா அது கேரள பெண்கள். சரி, ஒரு பூவே கோலம் போட்டா அதுதாங்க தமிழ்நாட்டு பெண். ஆஹா ஆஹா, கோலம் போடுதுங்க வீட்டுல. பொங்கலுக்கு எங்க வீட்டுல சுத்தி மார்கழி தை வந்துட்டாலே வீடு வாசல் நிறைய கோலம் தான். எங்க ஊர்ல பெரிய கோலம் போட்டு ஆசையா வீட்டுக்காரரை கூப்பிட்டுச்சுந்தம்மா, என்னங்க அப்படின்னுச்சு. அந்த ஆளு இதோ வரேண்டி அப்படின்னு ஜங்குன்னு கோலத்துல குதிச்சான். என்னத்த சொல்ல, எல்லா இடத்துலையும் பாருங்களேன், ஒரு குடும்பம் என்ன இன்னைக்கு கேள்வி, தை திருநாளை வெற்றி திருநாளாக மாற்றுறது யாரு, ஆண்களா பெண்களா? வெற்றி திருநாள் யாரு, எங்க வெற்றி வரும்? குடும்பத்துல ஆண்களோ இல்ல பெண்களோ தவறு செஞ்சா மன்னிக்கணும். அப்ப மன்னிக்கிற குணம் எங்க இருக்கோ அங்கதானே இங்க வெற்றி இருக்கும். திருவிழான்னு எதுக்கு கொண்டாடுறோம்? திருவிழாங்கிற வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்க, விழாதிருன்னு வரும். தமிழர்கள் வாழ்க்கையில் விழாதிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருவிழாக்களையே நம்ம கொண்டாடுறோம். மன்னிக்கிற மனோபாவம் யாருக்கு தெரியுமா இருக்கு? பெண்களுக்கு தான் இருக்கு. நடுவர் அவர்களே, எப்படி உங்களுக்கெல்லாம் தெரியும், படிச்சிருப்பாங்க இவங்கெல்லாம். நடுக்காட்டில் நள்ளிரவில் கைவிட்டு போன நலனை தமயந்தி மன்னித்தாள். நெருப்பு குளியல் நடத்திய ராமனின் சிறுமையை சீதை மன்னித்தாள். தன்னுடைய கைப்பொருளை எல்லாம் மாதவி கிட்ட இழந்துட்டு நின்ன கோவலனை கண்ணகி மன்னித்தாள். சரி, பொதுவாகவே மன்னிக்க கூடியவர்கள் பெண்கள். ஆனா ஆண்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அகலிகையை மன்னிக்க மனம் இல்லாம கௌதம முனிவர் கல்லா போன்னு சாபம் கொடுத்தார். ரேணுகையை மன்னிக்க மனம் இல்லாம ஜமதக்கனி முனிவர் என்ன பண்ணாரு, தன் பையன் பரசுராமனை கூப்பிட்டு அம்மாவோட தலையை வெட்டுன்னு சொன்னார். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்கள் தான் மன்னிக்கிற இடத்துல இருக்காங்கிறதா உண்மை. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், இன்னைக்கு 2 சாயம் வழுக்க கூடாது. ஒன்று நெசவாளர்கள் துணிக்கு போடுகிற சாயம், இன்னொன்று விவசாயம். இந்த விவசாயம் மட்டும்தாங்க, மற்ற தொழில்லாம் ஆண்கள் தனியா பண்ணுவாங்க, பெண்கள் தனியா இருப்பாங்க. ஆனா விவசாயம் மட்டும்தாங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழில். இங்க பெண்கள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதனாலதான் நாங்க எங்கால நீங்க தான் பாடுவீங்களா, எங்களுக்குன்னு பாட்டெல்லாம் சொல்லலையா? எவ்வளவு சொல்லியிருக்காங்க தெரியுமா? பொம்பளைகள் லேசா நினைக்காதே ராசா, பொம்பளைகள் லேசா நினைக்காதே ராசா, அந்த ரசமும் பெருங்காயம் இல்லாம போனா மணக்காதே லேசா. பூமி ஒரு பொம்பளை தான், பூப்பதெல்லாம் பெண்ணுல தான், மாநகர் மதுரையில் சோமன சொக்கருன்னு மாத்தியது மீனாட்சி தான். நவீன் முழிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி வாருன்னு வாருன்னா நம்ம என்னத்த பதில் சொல்றது அப்படின்னு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க நவீன், பேசலாம். இப்போ நடுவர் அவர்களே, இப்போ ஆண்களும் இந்த ஒத்துப்பாங்க. எப்படி ஒத்துப்பாங்கன்னா, இப்போ இதுல எத்தனை
எத்தனை பேர் வீட்டில் அப்பா சப்போர்ட்டை விட அம்மா சப்போர்ட் அதிகம்னு பாருங்களேன். பார்த்தீங்களா? கத்திட்டாங்களே, இவன் பூரா அம்மாட்ட தான் காசு வாங்குவாங்க. ஆண்கள் மட்டும்தான் எல்லாத்துலயும் சரியா இருப்பாங்களா? நான் அவர் வீட்டுக்கு போனேன் நடுவர்களே, போன மாசம். பாண்டியன் ஐயா வீட்டுக்கா? ஆமா, தீபாவளிக்கு போனேன். என்ன ஒன்னாரு, இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொய் சொன்னார்ல, வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வச்சிருந்தாங்கன்னு. நான் கேட்டேன், எல்லாரும் போட்டோ போன்ல எல்லாரும் சாமி போட்டோ தான் வச்சிருப்பாங்க, நீங்க வீட்டுக்காரர் போட்டோ வச்சிருக்கீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, பாசம் நேசம்லாம் இல்லை, எல்லாரும் கஷ்டம்னு வந்தா சாமி போட்டோவை எடுத்து பார்ப்பாங்க, எனக்கும் கஷ்டம் வந்தா என் வீட்டுக்காரர் போட்டோவை எடுத்து பார்ப்பேன். நம்ம வாழ்க்கையில இதை விட ஒரு கஷ்டம் உண்டா அப்படின்னு வந்த கஷ்டத்தை ஏத்துப்பேன். இது தேவையா உங்களுக்கு? இது தேவையா? இவர் இந்த போட்டோ வச்சுட்டு ஊரெல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு திருவிழா அப்படின்னா, இந்த ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்யறேன். திருவிழா அப்படின்னாலே எப்படி பெண்கள் வராங்க தெரியுங்களா? அழகா சொன்னாங்க பாருங்க. தை பொங்கலும் வந்தது, பால் பொங்குது, பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ, இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி, தைய தைய தக்க தையத்தா, தைய 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 தக்க தையத்தா. ஒரு நதியை கூட பெண்ணாக பார்த்தது இந்த சமூகம். ஒரு விழா என்றாலே அங்கு பெண் இல்லாமல் இல்லை என்று நினைத்தது இந்த சமூகம். இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு வயசான தாத்தா உட்காந்துருக்காரு, கட்டிலில் உட்காந்துருக்காரு. கீழே அந்த பாட்டி உட்காந்து வெத்தலை பாக்கு இடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மலரும் நினைவுகள், பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. கல்யாணம் ஆன புதுசில் என் மனைவி எப்படி இருந்தா அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இது கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதை. சொல்கிறார், முதியோர் காதலில் வரும், புதுமலர் அல்லல், அவ முகம் இளமையான முகம் கிடையாது, வயசாயாச்சு. புதுமலர் அல்லல், காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, உடம்பெல்லாம் சுருங்கி, தோல்லாம் சுருங்கி போச்சு. காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல், அண்ணன் நடந்து வர்றவ கிடையாது, சதிராடும் நடையாள் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதி அல்ல முகம் அவட்கு, அவ முகம் பார்க்கறதுக்கு அழகா இருக்காது, மதி அல்ல முகம் அவட்கு, வரல் நிலம் குழிகள் கண்கள், பின்பு எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு இன்பம் நல்கும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பெண், தன்னுடைய குழந்தைகள் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த நினைப்பு தான் ஒரு ஆணுக்கு வெற்றியை தருகிறது என்றால், ஒரு திருவிழாவில் தன்னுடைய மனைவி இல்லை என்றால் அது வெற்றி கிடையாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது கூட மனைவி இல்லை என்றால் அன்னைக்கு அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. எல்லா நிகழ்வுகளிலும் எங்கே பெண்கள் இருக்கிறார்களோ அங்கே எல்லாம் வெற்றி நிறைந்திருக்கிறது என்ற காரணத்தினால் தை திருநாளை வெற்றி திருநாளாக மாற்றுகிற அற்புதம் பெண்களுடைய கையிலே இருக்கிற காரணத்தால் நடுவர் அவர்கள் எங்கள் அணிக்கே தீர்ப்பு தந்தால், நீங்கள் இந்த கல்லூரியில் இருந்து போகும்போது இவர்களுடைய வாழ்த்துகளோடு போகலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீட்டில் பொங்கல்னு சொன்னா கோலம் போடுறதே நாங்க தானே. ஆனா ஒரு விஷயத்தை சங்கீதா மறந்துட்டாங்க. கோலம்ங்கிறதுலாம் ஒரு காலத்தில் எதுக்கு போட்டாங்க அப்படின்னு சொன்னா, அகிரிணை உயிரினங்கள் வந்து சாப்பிடணும்னு அரிசி மா கோலம் போட்டாங்க. இன்னைக்கு பூரா கண்ட கெமிக்கல்ல போட்டு அதில் வந்து எறும்பு உட்காந்துச்சுனாவே செத்து சுண்ணாம்பாய் போயிடும். வாழ்கிறதுக்காக போட்ட கோலம் இன்னைக்கு சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு அருமையான செய்தி சொன்னாங்க, கண்ணதாசன் பாட்டுலாம் சொன்னாங்க. சங்கீதா வந்து அறிவுபூர்வமாக மறுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மன்றம் ஒரு பெரிய பாராட்டை தருகிறது. கண்ணதாசனை பற்றிலாம் சொன்னாங்க. உண்மையிலே கண்ணதாசன்லாம் பெண்ணினத்தை வாழ வைத்த பெருங்கவிஞர். கண்ணதாசனுக்கு 8 பொண்ணு பார்த்தாங்க. 8 பொண்ணு பார்த்தாங்க. கண்ணதாசனுடைய ஆத்தா 8 பொண்ணையும் காட்டிட்டு கண்ணதாசன்கிட்ட கேட்டிருக்காங்க, இதில் எதடா பிடிச்சிருக்கு கண்ணதாசன்? கண்ணதாசன் சொன்னாராம், 8ஐயும் பிடிச்சிருக்கு ஆத்தான்ட்டார். எங்கள் பக்கத்தில் ஆத்தாம்பாங்க அம்மாவை, 8ஐயும் பிடிச்சிருக்கு ஆத்தான்ட்டார். 8ஐயும் கட்டி வைக்க முடியுமா? நான் கூட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு மனைவியை கட்டிகிட்டே படாத பாடு படுறேனே, நீ எப்படா 2 மனைவியை கட்டிட்டு சமாளிக்கிறேனே? வெரி சிம்பிள்ண்ணே. என்னையா வெரி சிம்பிள்னா, ஒரு மனைவியை கட்டினா அவன் நம்மளோட சண்டை போடுவா, 2 கட்டுனா அது 2 சண்டை போடும், நமக்கு பிரச்சனை இல்லைங்கிறேன். ட்ரிக்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க தம்பி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க. கல்யாணம் ஆகிற தம்பி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு. என்ன 8வது பார்த்த பொன்னம்மாவை கட்டி வச்சாங்க. கல்யாணம் ஆகி 6 மாதம் கழித்து
கண்ணாசனுடைய ஆத்தா கேட்டிருக்காங்க, டே கண்ணாசா உன் மனைவி எப்படா நடந்துக்கிறேன்னு. அதை ஏத்தா கேட்குற, புண்ணியவதியாக கட்டி வச்சிருக்கிற, எதை சொன்னாலும் எதிர்த்தே பேச மாட்டேங்கிறா. எதிர்த்து பேசாத மனைவி இருக்க முடியுமா? நினச்சி பாருங்க, இன்னைக்கு எதிர்த்தே பேச மாட்டேங்கிறா, அவ்வளவுதான். அப்போ தான் அவங்க ஆத்தா சொன்னாங்களா, அடக்கு இருக்கா உன் மனைவிக்கு 2 காதுமே கேட்காதுடா அப்படின்னு. அப்பவும் தாள் எடுத்து கண்ணாசன் எழுதியிருக்கிறாரு, என் மனைவிக்கு செவிகள் பழுதானாலும், என் மனைவிக்கு செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் பார்த்திருந்த ராசாத்தி என்று எழுதினார். எத்தனை தெய்வங்கள் மண்ணில் இருந்தன சத்தியம் சம்சாரம், அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினிகைகளில் பள்ளி கண்டால் அதுவே பக்தி பிரவாகம், அங்கே சக்தி உருவாகும் என்று எழுதினாரே. பெண்கள் தான் எந்த திருவிழாவையும் வெற்றி திருவிழாவாக மாற்ற முடியும் என்று மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அதை மறுத்து பேசுவதற்காக நமது ஜெயின் கல்லூரியை சார்ந்த மாணவர், நல்லா அவரை ஆதரிக்கணும், நல்லா அவர் சொல்ற கருத்தை கைதட்டி ரசிக்கணும். வாங்க தம்பி நவீன். உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று சொல்லி உழவர்களை சமுதாயத்தின் உச்சியில் நிறுத்திய வள்ளுவரையும் உழவர் பெருமான்களையும் இந்த நேரத்திலே வணங்கி, நீங்க மட்டும்தான் நடுவரை வந்து பாராட்டுறீங்களா? நாங்க பாராட்ட மட்டுமா? பட்டிமன்ற உலகத்தையே நொறுக்கு தீனியாக கொறித்து கொண்டிருப்பவர் நடுவிலே தன் சத்தான கருத்துக்களால் முத்தான சிந்தனையை கேட்போர் உள்ளங்களிலே விதைக்கும் சொல்லேர் உழவர் நாடறிந்த நல்ல நடுவர் அவர்களே. எல்லாமே பொருத்தமா பாராட்டுறாரு பாருங்க. என்னைய தம்பி, என்னைய சொல்லேர் உழவருங்கிறார். இப்போ உழவனை அதுக்குள்ள கொண்டு வர்றார். அடுத்து திருக்குறள் சொல்லியிருக்கான் பாருங்க. யாராவது திருக்குறள் சொன்னீங்களா? அவருக்கு உண்மையிலே விசேஷமா அவரை பாராட்டணுங்க. இந்த பொங்கல் திருநாள்ல வள்ளுவர் திருநாளும் அதுக்குள்ள வருது. அதனால திருக்குறளை அழகா கொண்டாந்து சொன்னார். அற்புதமான திருக்குறள் சொன்னார். வாழ்த்துக்கள் தம்பி, பேசுங்க. தென் சென்னையே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய எங்கள் ஏஎன்ஜே கல்லூரிக்கும், எங்கள் நல்ல தமிழுக்காக மட்டும் எங்களை ஆதரித்து ஆரவாரப்படுத்தி ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருபால் சிங்கங்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பலே, எல்லாரும் ஆண்களை சிங்கம்பாங்க, பொண்ணுகளை தங்கம்பாங்க. உங்களையும் சிங்கம் இருக்கிறார், உங்களையும் சிங்கம்ங்கிறார் வீரம். உலகெங்கிலும் இருந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெம் டிவியின் நேயர்களுக்கு தை திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, ஆண்கள் இருக்காங்க இல்லையா, பொங்கல் பானை மாதிரி. ஏன் பொங்கல் பானை மாதிரின்னு சொல்றேன்னா, இந்த பொங்கல் பானையை வீட்டுல வாங்கிட்டு வந்திருக்கும் போது பளபளன்னு புதுசா இருக்கும். அதை அடுப்புல வச்சு பொங்கலை கிண்டி இறக்கும் போது பரிதாப நிலையில இருக்கும். ஆமா, அது போலதாங்க ஆண்கள். என்ன பரிதாப நிலை வந்தாலும், எத்தனை துன்பத்தை அனுபவிச்சாலும் இன்பத்தை மட்டுமே வீட்டுல கொடுக்கறதுனாலதான் உங்க தைத்திருநாள் சிறப்பா இருக்குன்னு சொன்னா, தைத்திருநாளின் வெற்றிக்கு காரணம் ஆண்கள் யாராவது மறுத்து சொல்ல முடியுமா? ஏத்துக்கிறங்கம்மா, ஏத்துக்கிறங்க. ஏத்துக்கிற மனசே இல்லையா உங்களுக்கு? நம் பெரும்பாட்டன் வள்ளுவன் சொல்றான், சுழன்றும் ஏர் பின்னது உலகம். இந்த உலகமே ஏர் பிடிப்பவன் பின்னால் தான் சுற்றி கொண்டிருக்குதுன்னு சொல்ல போனா, ஏரை பிடிச்சு உழக்கூடியவன் யாருங்க? ஆனா அவன் ஏர் பிடிச்சு விடுவதுக்கு அப்புறமா பெண்கள் வந்து வேலை செய்றீங்க. அதை இல்லைன்னு மறுக்கல. ஆனா உலகம் தம்பி எல்லாம் வந்து இன்னைக்கு டிராக்டர் கருத இருக்கிறது கூட வந்து இன்னைக்கு மிஷின் வந்துருச்சு. எங்க சுழன்றும் ஏர் பின்னது உலகம் கிடையாது, போச்சு. என்ன பண்றது நடுவர் அவர்களே? அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் சீர் தன் உடன் பிறந்தவளுக்காக கடனுடன் பட்டாவது எப்படியாவது அவளுக்கு பொங்கல் சீர் செய்யணும்னு நினைக்கிறவன் ஏன் செஞ்சன்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுல பெண்களால தைத்திருநாள் எப்படி வெற்றியாகும் நீங்க சொல்றீங்க? இதுக்கு வந்து அடுத்த பேச்சாளர் வந்து பதில் சொல்லணும் கட்டாயமா. 10 மாதம் சுமந்து பெத்தாங்கன்னு வந்து பாட்டுலாம் சொல்லி பேசிட்டு போனாங்களே பேராசிரியர். பிரசவத்தின் போது வரக்கூடிய தழும்பிற்கு இணையானதுங்க ஆண்களின் கையில் இருக்கக்கூடிய காப்பு. அப்படி உடைச்சி உங்களுடைய தைத்திருநாளை வெற்றி திருநாளாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்ல போனா அதை உங்களால மறுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம கோலத்தை பத்தி பேசினாங்க. கோலம் போட்டாங்களா, அவங்க கணவர் வந்து ஜங்குன்னு எகிரி குதிச்சாராம்.
அது ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? அது கோலமா இருந்திருக்காது, அலங்கோலமா இருந்திருக்கும். அதை யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறக்காக குதிச்சிருப்பார் பழனி. ஆமா, எங்க அக்கா பொங்கல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கோலம் போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி அந்த கோலத்தை பொங்கல் அன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்து போட்டா. 6 மணிக்கு என்னை கூப்பிட்டு கோலம் நல்லா இருக்கான்னு கேட்டா. கோலம்லாம் நல்லா இருக்கு, ஏன் பக்கத்துல கங்காரு வரைஞ்சி வச்சிருக்கேன்னு கேட்டேன். ஐயா, அது மாடு உனக்கு கங்காரு மாதிரியா தெரியுது? இல்லக்கா, காது நீட்டமா இருக்கே அப்படின்னு சொன்னா அதுதான் கொம்புன்னு சொல்றா. இப்படி கோலம் போட்டா ஜங்குன்னு குதிக்காம என்ன பாராட்டிட்டா போவாங்க. போங்கம்மா நீங்க வேற. நாங்க தான் பொங்கல் கிண்டுறோம், நாங்க தான் கோலம் போடுறோம். இப்ப பல பெண்கள் வீட்டுல கோலமே போடுறது கிடையாது, ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இதுதான் கோலம் ஏமாத்திட்டு தெரியுறாங்க. இங்க வந்து தைத்திருநாள்ல கோலம் போட்டுட்டு இருக்கேன் வேற பேசிட்டு இருக்கேன். கேளுங்க தம்பி, நீங்க சொன்னீங்க ஐயா ஆரம்பிக்கும் போது கிராமங்கள்ல வந்து அடுப்பு தோண்டி பொங்கல் வச்சாங்கன்னு சொல்லி. அது மாறிச்சு, வீட்டுக்குள்ள குக்கர்ல வச்சு எடுத்துட்டு வந்து படைச்சாங்க. அதுவும் போய் இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி பொங்கலை படைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னும் சமைக்கிறோம் எத்தனை காலத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்க போறாங்க? எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? இதே வேலையா தெரியா நீங்க? இந்த ஜல்லிக்கட்டுல போன பொங்கல்ல அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல 582 ஆண்கள் விளையாடி இருக்காங்க. 1000 கணக்கில் பெண்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஆனா இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதுல வந்து நடுவர் என்ன முன்னாடியே சொன்னார், நீங்க வந்து ஜல்லிக்கட்டு காளை அடக்குனாதான் உங்களுக்கு வந்து பெண் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா யாருக்கும் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் தகப்பன்மார்கள் என்ன நினைக்கிறாங்களா, நீ காலை அடக்கலனாலும் பரவாயில்ல, என் பெண்ணை அடக்கினா போதும்னு சொல்லிட்டு தான் எங்க தலையில எப்படியாவது இவங்களை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதுக்கு தாயா விசில் பறக்குது, இதுக்கு தான் பறக்குது. பலரும் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுல வந்து ஆண்கள்லாம் சமைக்கிறதே கிடையாது, நாங்க தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் நடுவர் அவர்களே. கொரோனாக்கு சமைச்சது பூரா ஆம்பளை தானே. வீட்டுல எல்லா வேலையும் ஆளினால் ஆண்கள் தான் செய்யறாங்கன்னு சொல்ல போனா இந்த கருத்தெல்லாம் இந்த இடத்துக்கு கட்டாயம். நீங்களும் இப்ப தயாராயிட்டேன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு பின்னால எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒரு மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டார். ஆமா நடுவர் அவர்களே. ஆமா. இந்த பொங்கல் எப்படிப்பட்டதுன்னு ஒரு கவிதையின் மூலமா சொல்றேன். எப்படிப்பட்டது? பரந்த மனோபாவம் என்னும் பானையில் பாசம் என்னும் பால் பொங்க அன்பு என்னும் வெள்ளக்கட்டியை போட்டு 7 கிராம்பு இருக்கட்டும் சமத்துவ பொங்கலாக அதில் ஜாதிக்காய் மட்டும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். என்று சொல்ல போனால் எப்பொழுதும் பொங்கல் சமத்துவ பொங்கலாகவே இருக்கட்டும் சிறக்கட்டும் என்று சொல்லி அருமை நல்ல வாய்ப்பை தந்த ஜெம் டிவி நேயர்களுக்கும் நடுவருக்கும் நன்றி பாராட்டி, இத்துணை நேரம் என் பேச்சை சிறப்பாக கேட்ட எம் கல்லூரியின் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார், நல்ல தமிழ்லையும் பேசியிருக்கிறார். நான் கூட சென்னை தமிழ்ல பேசுவார்னு நினைச்சேன். அன்னை தமிழிலே பேசி இருக்கிற நவீன் பாராட்ட தகுந்தவர். அவர் என்ன வேதனைப்படுறாரு, கரும்பு, அந்த கரும்பை விளைவிக்கிறதெல்லாம் வந்து உழவன் ஆண்கள் தானையா, நெல்மணி கதிரை வயல்வெளியிலே இருப்பதை வீட்டிற்கு கொண்டு வருவது ஆண்கள் தானையா கேட்கிறார். நியாயம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய் எல்லாத்தையும் பயிரிடுற பூரா ஆண்கள் தானையா. இயற்கையை, அந்த விவசாயத்தை உற்பத்தி பொருளாக மாற்றுவது ஆண்கள் தானே. நியாயமான கேள்வி, கைதட்டுங்க. ஆறுமைங்க. வீட்டில் சமைக்கிறீங்க பண்றீங்க, ரைட்டு. உற்பத்தி பொருளாக ஆக்கி தருவது ஆண்கள் தானே கேட்டிருக்கிறார். நியாயம், அருமையான கேள்வி. இவற்றை மறுத்து பேசுவதற்காக அந்த கல்லூரியிலே ஒரு எதிர்ப்பு வரணும். அப்படி வந்தால் தான் நல்லா இருக்கும். வணிகவியல் துறை மாணவி சாகித்யாவை இந்த மன்றம் பாராட்டி அழைக்கிறது. வாங்க. பாராட்டி சீராட்டி தாய்மொழியில் தாளாட்டி தமிழ் தந்த மூதாட்டி என் அவ்வைக்கு முதல் வணக்கம், இவ் அவைக்கு என் 2ஆம் வணக்கம். அருமை சபாஷ். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீனம்பாக்கம் என்றாலே விமான நிலையம் தாங்க ஞாபகம் வரும். ஆனா இப்போது நிலை மாறிடுச்சு. ஏஎம் ஜெயின் கல்லூரி தான் இப்போதைக்கு ட்ரெண்டா இருக்கு. அதுக்கு காரணம் யாருங்க? எங்களுடைய மாணவர்களும் எங்கள் கல்லூரியும் தான். அடுத்து நடுவர் அவர்களே, தலைப்பு என்ன? தை திருநாளை வெற்றி திருநாளாக மாற்றுவது ஆண்களா பெண்களா? ஆமா. இதுல என்னங்க சந்தேகம்? கண்டிப்பா பெண்கள் தான். ஏன் தெரியுமா? இந்தியாவோட முதுகெலும்பு என்னது? விவசாயம். அந்த விவசாயத்துல 75% பெண்கள் தான் பணிபுரிகிறார்கள் என்றால் இந்த தை திருநாளை வெற்றி திருநாளாக மாற்றுவது பெண்கள் தான். நான் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் அனுமதிக்கப்படவில்லை கோவிலுக்குள். சரியா? அந்த அனுமதிக்கப்படாத மக்களை சீதாராம் என்கிற மாவட்ட ஆட்சியர், பெண் மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்கள அனுமதிச்சு சாதாரண பொங்கலை சமத்துவ பொங்கலா மாற்றினாங்க என்று சொன்னால் பெண் தானே தை திருநாளை வெற்றி திருநாளாக மாற்றுகிறார். நடுவர் அவர்களே, ஆண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? காலையில பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆனனு போடுற படத்தை பார்த்துட்டு நாள் முழுக்க உட்காந்துக்கிறாங்க. நவீன், உங்களை தான் திட்டிக்கிட்டு இருக்காப்புல, நீங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பெண்கள் அப்படியா? முன்னாடி பேசின தம்பி சொல்றாரு அவங்களுக்கு போதும்னு சொல்ற மனம் இல்லைன்னு. ஆனா வீட்டில் இருக்கிற அத்துணை பேருக்கும் துணிமணி எடுத்து வச்சு பரன் மேல இருக்க துணி, அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்த பொருள்னு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு வச்சு கடைசியா பொங்கல் செய்யும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு பொங்கலோடு சேர்ந்து அவங்களும் மகிழ்ச்சியில பொங்கி வராங்களே, இதுதானே பெண்களுடைய வெற்றி. ஆனா ஆண்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? என்ன செய்வாங்க? நாங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பொங்கல் செஞ்சு கொடுத்தா நல்லா இருந்தா அமைதியா சாப்பிடுவாங்க. அதுல சின்ன குறை இருந்தா கூட 1008 குறை சொல்லுவாங்க. உப்பு இல்ல, காரம் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு. சரியா? அதையும் வயிறு முழுக்க தின்னுட்டு உண்ட மயக்கம் தெரியுது. இதுல இருந்தே பெண்கள் இப்படித்தான் சமையல். இனிப்பு பொங்கல்ல எதுக்கு உப்பு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, பொங்கல்னு சொல்லிட்டோம். இது பொங்கல்ல போய் உப்பு இல்ல, காரம் இல்ல, புளி இல்ல, மிளகாய் இல்லைன்னா பெண்கள் சமையல் இப்படி ஆகி போச்சு. நடுவர் அவர்களே, உப்பு போட்டதே வெண்பொங்கல்ல. வெண்பொங்கல் தெரியாம பேசிவிட்டனோ? சரி, இதுல இருந்து தெரிகிறதா? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு நாள் முழுக்க பொங்கல் அன்னைக்கு படுத்து தூங்கிட்டு இருப்பவர்கள் தாங்க ஆண்கள். விவசாயத்தை பத்தி சொல்றேன். விவசாயம் போராட்டம் என்றாலே ஆண்கள் தான் நிறைய பேருக்கு நினைவுக்கு வருவாங்க. ஆனா முதல்ல விவசாய போராட்டத்தை துவங்கி வச்சது பல்ஜித் கௌர் என்ற பெண்மணி தான் சொன்னா. இந்த தை திருநாளின் வெற்றிக்கு அவர்களும் ஒரு காரணம் தான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, விருந்தோம்பலில் சிறந்து விளங்குபவர்கள் பெண்கள். ஏன் தெரியுமா? கடை வெட்டி பொங்க வச்சா காளியாத்தா பொங்கலடா, துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடான்னு நம்ம தளபதி பாட்டுல சொன்ன மாதிரி வந்த விருந்தினர்களை வரவேற்று அவங்கள கூட நல்லா பேசி பழகி அவங்க வயிறு மட்டும் இல்லாமல் மனசும் நிரம்பி அனுப்புறவங்க தாங்க பெண்கள். அந்நேரத்தில் ஆண்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தவங்களை கவனிக்காம இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஸ்டேட்டஸ் மட்டும் தாங்க போட்டுட்ருக்காங்க. அதனால் நடுவர் அவர்களே, தீர்ப்பு எங்கள் அணிக்கு சாதகமாக இருக்கும் என்பதை நாம் நம்புகிறேன். நிறைவாக, உணவு தந்த மண்ணுக்கு அவ்வுணவை நன்றாக விவசாயம் செய்யும் விவசாயிக்கு, அவை நன்றாக பராமரித்து நமக்கு சமைத்து தரும் தாய்க்கு, இவை எல்லாத்திற்கும் மூலமாக இருக்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லி வழிபடுவதும் பெண்கள்தான். ஆகவே நிறைவாக தை திருநாளை வெற்றி திருநாளாக மாற்றுவது பெண்களே 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 என சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூடி வரைப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசின சாகித்யாவை இந்த மன்றம் பாராட்டி மகிழ்கிறது. அடுத்து, சும்மா வெத்துத்தனமா பேசாதீங்க. ஆண்கள்கிட்ட எவ்வளவு மகத்துவம் இருக்கு தெரியுமா? மாதத்தில் 20 நாள் பட்டிமன்றம் பேசக்கூடிய அருமையான பேச்சாளர், உலகம் முழுவதும் சென்று வருகிற கவிஞர் திருச்சி நர்மதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே, தெள்ளுத்தமிழ் தம்மாங்கு பாடிடுதே தம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளுத்தமிழாகிய செந்தமிழினை வணங்கி என்னுடைய அழகான மாணவ கண்மணிகளுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே, ஒரு அருமையான ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்கீங்க. ஆமா, இவங்க அடிச்ச விசில் எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. அப்படி ஒரு விசில் சத்தம். அருமையான தலைப்பு கொடுத்தாலும் ஏன் இப்படியெல்லாம் வந்து எங்களை சாடிட்டு போயிருக்காங்க? எங்களுடைய ஆண்கள் எவ்வளோ தங்கமானவங்க தெரியுமா நடுவர்களே? தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம் சார் எங்களுடைய பசங்க. நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆண்கள் பக்கமாக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்கும்பொழுது 1000 காளைகளை அடக்கி ஜெயிச்சா கூட சேலைகள் கிட்ட தோத்து போகிறத கொண்டாடுறவங்க யார் சார்? எங்களுடைய பசங்க சார். சபாஸ்.
சார் தோற்று போகிறத கூட செலிப்ரேட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்கிறது யாருக்கு சார்? எங்களை மாதிரி இருக்கக்கூடிய எங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் நடுவர்களே. உண்மையிலே இவங்க வந்து எதிரணியில் பேசின சங்கீதா மேம் வந்து ஆரம்பத்திலே ஒரு கன்ஃபியூஷனோட இருந்தாங்க. பெண்கள் என்றாலே பொதுவாக குழப்பங்கள் இருப்பது சகஜம்தானே, இந்த பக்கத்து பேசலாமா அந்த பக்கத்து பேசலாமா, நேர்மை இந்த பக்கத்து இருக்கேன்னு அவங்களுக்கே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. இருந்தாலும் வந்து அவங்கெல்லாம் புடவை எடுக்கிறது யோசிச்சு பாருங்களேன். மைக்குக்கே இத்தனை பிரச்சனையாச்சு, பண்டிகை அன்னைக்கு புடவை எடுக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எல்லாம் ரசக்களி எடுப்போமா, மசக்களி எடுப்போமா, அனார்களி எடுப்போமா, ஆலியா கட்டுவோமா, இல்லை புடவையை கட்டுவோமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய பெண்கள். ஆனால் பசங்க ஒரு கரை வச்ச வேட்டி, கருப்பு சட்டை அப்படி போட்டு வந்தான்னு வச்சோங்களேன், அந்த கருப்பு சட்டைக்கு அம்மா கிட்ட 1000 திட்டுக்கள் வாங்கினா கூட அதை போட்டு எங்கள் பசங்க வரும்போது ஒரு கெத்து இருக்கு பாருங்க. அந்த கெத்து சும்மா எப்போ பார்த்தாலும் புடவை கட்டிட்டு அந்த பிள்ளைய மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லாதீங்க. எங்கள் பசங்களையும் பார்த்து ஒரு மகாலட்சுமன் கூட சொல்ல வேண்டாம், லக்ஷ்மன் மாதிரி அழகாக இருக்கு, கியூட், ஸோ கியூட் அப்படி சொல்லுங்க. வந்து சொன்னாங்க, அரங்கமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராய்களே அப்படின்னாங்க. ஐஸ்வர்யா ராயே தாலி கட்டி அழகா உள்ளங்கையில் வச்சு தாங்க அமிதாப் பச்சன்கள் எங்களுடைய பசங்க சார். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கக்கூடிய சங்கீதா மேம் வந்து சொன்னாங்க, ராமர் தீ குளிக்க வச்சார், சீதையை மன்னிச்சுட்டாங்க. கோவலன் வந்து மாதவி கிட்ட போயிட்டு வந்தாங்க, கண்ணகி மன்னிச்சுட்டாங்க. இப்படி மன்னிக்கிறதெல்லாம் நாங்கள் தாங்க, நாங்கள்லாம் சிறந்த உள்ளங்கள் அப்படின்னாங்க. அதெல்லாம் மலையேறி போச்சு மேடம், அந்த காலம்லாம் செத்தே போச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா? தப்பு பொம்பளை பிள்ளைகளே பண்ணா கூட சாரிமான்னு காலில் விழுகிறான் பார்த்தீங்களா எங்கள் பசங்க. சார் இந்த நிலவரம் தான் சார் இன்னைக்கு பல குடும்பங்களை பிரியாமல் ஓட்ட வச்சுக்கிட்டு இருக்கு, வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொங்கல் திருநாள் அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் சார். சங்கீதா மேம் வந்து சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்பாக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே பாலத்தை அமைத்து கொண்டு இருப்பது நாங்கள் தான். ஏன்னா அவங்க 2 பேருக்கு சண்டை வரும், அந்த சண்டையை நாங்கள் தான் சமாதானம் ஆக்கி வைக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் சண்டை வர்றதுக்கு யார் காரணம்? இந்த அம்மா சொல்லும், இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என்னத்தை நான் சாதிச்சேன், இந்த மனுஷன் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வீட்டில் அப்படி இருந்து உங்கள் அப்பா வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறான்டா, உங்கள் அப்பா வந்து என்னை கொடுமை பண்ணுறானான்னு அப்பாக்களை வில்லன்களாக காட்டியது யார்? நம்ம அம்மாக்கள் தான். இவங்களே கிள்ளியும் விட்டுருவாங்களாம், அப்புறம் இவங்களே தொட்டியும் ஆட்டி விடுவாங்களா? என்னங்க நடக்குது நடுவர்களே? என்னென்ன சொல்கிறாங்க பாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அது பரவாயில்ல நடுவர்களே. அப்படி நம்ம பொங்கல் கிட்ட வருவோம் சார். பொங்கல் வந்துட்டாலே பசங்களுக்கு ஒரு குஜால் ஆகிடுவானுங்க சார். கொசு பேட்டை கொடுத்து கொசு அடிக்க சொன்னால் கூட நம்ம பசங்களாம் அடிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொங்கல் அன்னைக்கு உரி அடிக்கிறேன்னு கிளம்பிடுவாங்க. என்ன காரணம்? அத்தை பிள்ளை, மாமன் பிள்ளை, பக்கத்தூர் பிள்ளைன்னு பல வகையான பிள்ளைகள் வரும். அந்த பிள்ளைகள் முன்னாடி ஒரு பாவலா வந்தா காட்டணும் இல்லையா அப்படின்றதுக்காக அந்த விளையாட்டுகளை விளையாண்டு பாரம்பரியத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கா சார் எங்களுடைய பசங்க. சார் அது கூட பரவாயில்ல சார், பெண்களுக்கென பிரத்யேகமான கேம்கள்லாம் வைப்பாங்க. இந்த முறுக்கு கடித்தல் என்ற போட்டி இருக்கிறது இல்லையா, இது ஒரு இன்டர்நேஷ்னல் கேம், அதை நம்ம ஊரில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த போட்டியில் ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு பிள்ளை விளையாண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பையில கையிலே பிடிக்க முடியாது. அந்த பிள்ளை என்னமோ எதிரி நாட்டுக்கிட்ட வந்து இறுதி போட்டியில் நிற்கிற மாதிரியும் இந்த பையன் படாத பாடுபடுவேன். அந்த பிள்ளை அப்படி குதிச்சு அந்த முறுக்கை கடிச்சு அதில் வின் பண்ணும்போது அது வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். நம்ம சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுங்க, அப்படி ஒரு குஜாலா சுற்றிக்கிட்டு இருப்பான் நடுவர்களே. சார் என்னதான் எங்கள் பசங்க வந்து ஜாலியான டைப்பு, ஜாலியாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட எங்கள் பசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசமும் பண்பாடும் எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா? தான் வீட்டிலேருந்து கட்டி கொடுத்த ஒரு பொண்ணுக்கு 60 வயசாயிட்டாலும் கூட அவங்களுக்கு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் பொங்கல் சீருன்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கானே எங்களுடைய ஆண்கள். அப்பேற்பட்ட ஆண்களால் தான் சார் இன்னைக்கு எங்களுடைய பண்பாடு பாதுகாத்து. உண்மையிலே நடுவர்களே, நிறைவாக இப்படி ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. உழுது பயிர் செஞ்சு களை எடுத்து நல்லா நாற்று நட்டு அதை கதிரறுத்து அதை களத்து மேட்டுக்கு கொண்டு சேர்த்து களத்து மேட்டிலேருந்து அதை வேக வச்ச நெல்லாக்கி அதை அரிசியாக்கி அந்த அரிசியை உலையில போட்டு அது சோறாக்கி அது இலையில சாமிக்கு படையலாக வரும் பொழுது அதுக்கு முன்ன வரைக்கும் துணையாக இருந்த ஆண் அப்போ ஒதுங்கிக்குவான். நம்ம வீட்டில் இருக்க பெண்மணியை கூப்பிட்டேம்மா நீ சாமி கும்பிடுமா,
விளக்க பொருத்துமா அப்படின்னு சொல்லி வீட்டில் நடக்கக்கூடிய விழாக்களுக்கு மட்டும் இல்லை, எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் பெண்ணை முன்னால் நிறுத்தி பின்னால் நிற்கக்கூடிய ஆண்கள் என்னைக்குமே வெற்றியாளர்கள் தான் நடுவர்களே. அப்படிப்பட்ட வெற்றியாளர்களுக்கு தை திருநாள் மட்டும் இல்லைங்க, வாழ்நாள் மொத்தமுமே வெற்றிகரமான நாளாகத்தான் அமையும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அப்பா, ஆரவாரத்துக்கு மத்தியில பேசியிருக்கீங்க. நர்மதா ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வர இளைஞர்கள் மத்தியில் அடே அப்பா விசில் பறந்து இப்ப முடிச்சுட்டாங்க தம்பி, நீங்க விசில முடிச்சிருங்க. ஆண்கள் தான் வந்து பாசத்தினுடைய ஊற்றுக்கண் அப்படின்னு சொன்ன நர்மதா அவர்களை பாராட்டி மகிழ்ந்து, அடுத்து வந்து இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர் அதுக்காக அந்த அணியை வந்து படுக்க வச்சிட மாட்டார், கடுமையாக பேசுவார். தமிழ் வளர்ச்சி துறைன்னு ஒரு துறை தமிழ்நாடு அரசில் இருக்கு. அந்த தமிழ் வளர்ச்சி துறையில் ஒரு 4 முறை முதல் பரிசு பெற்ற ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் என்னுடைய மாணவர் கவிஞர் லட்சுமி நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. இவள் என்று பிறந்தவள் என்று அறியாத இயல்பினலாம் எங்கள் தாய். பொதிகை தமிழே, பூந்தமிழே, பொழிகின்ற சென்னை தமிழே, பதிகமாய் காப்பியமாய் வலம் வந்த பைந்தமிழே, சங்கம் வளர்த்த மதுரையின் சங்கத்தமிழே, எங்கும் நிறைந்திருக்கும் ஏற்றமுற நற்றமிழே, உனக்கு எந்த முதல் வணக்கத்தை சொல்லி பலே பொங்கல் திருநாளுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான தலைப்பு நடுவர் அவர்களே. பெண்கள் தான் எல்லாவற்றிலும் முதன்மையானவர்கள் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முன்னாடி பேசின சகோதரி அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். எப்படி? ஆண்கள் பூரா உசுரை கொடுத்து பேசி கைதட்டு வாங்கணும், சரி, வந்து நின்னே கைதட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா யாருக்கு மதிப்புன்னு? சார், பெண்களேன்னு என்ன பேச சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பொருத்தம் இன்னைக்கு. எப்படி தெரியுமா? எப்படி? என் பேரே பாருங்க, லட்சுமி நாராயணன். அடடா, பேருடைய முதல் பாதியே பெண்ணுடைய பேர். ஏன் நாராயண லட்சுமின்னு வைக்கல? இனிமே வந்து நாராயணன்கிறத கூட எடுத்துருவான், லட்சுமி அப்படியே கூப்பிடுவான். நீ வந்து பெண் பக்தனாவே மாறிட்ட, லட்சுமி. லட்சுமியை சொல்லிட்டு பக்கத்துல நாராயணனை வச்சாதான் மதிப்பு. அருமையா. சக்தியை சொல்லிட்டு சிவனை சொன்னாதான் மதிப்பு. பலே. இன்னும் புரியும்படி சொல்லவா? நயன்தாராவை சொல்லிட்டு விக்னேஷ் சிவனை சொன்னாதான் மதிப்பு. நீ சரியான ஆளுதான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும்ல சார். ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கேன் சார். என்னன்னு? என்ன முடிவு? அணி மாற போறேன் சார். பெண்களேன்னு சொல்ல போறியா, ஆண்களேன்னு சொல்ல போறியா? ஆமா, ஆண்களேன்னு சொல்ல போறேன். சரி. தை திருநாளை வெற்றி திருநாளாக மாற்றுவது ஆண்கள் தான் அப்படின்னு ஒரு விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன். 500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்குல்ல லட்சுமி, 500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்க, ஆண்களேன்னு சொல்லிட்டு போறதுக்கா நீ வந்த? ஒரு விஷயத்துல ஒத்துக்கிறேன். எதுல? வருஷம் பூரா ரேஷன் கடைக்கு போறதெல்லாம் பெண்கள். போய் அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, பாமாயில் வாங்குறது எல்லாம் பெண்கள். சரி. பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படும்ங்கிற அறிவிப்பு வந்த உடனே விறுவிறுன்னு மனைவிட்ட போய், வருஷம் பூரா நீதானமா போற ரேஷன் கடைக்கு, இன்னைக்கு ஒரு நாள் நான் போறேம்மா, ரெஸ்ட் எடுமா சொல்லிவிட்டு விறுவிறுன்னு ரேஷன் கடைக்கு போய் 1000 ரூபாயை வாங்கிட்டு ஒவ்வொரு ஆண் மகனும் எந்த கடையை நோக்கி போகிறான் என்பது உலகத்துக்கு தெரியும். கருத்து சொல்ல மாட்டேன். சரி. பொங்கல் பண்டிகை முடிஞ்சு நியூஸ் பேப்பர் திறந்து பாருங்க, தை திருநாளை எப்படிப்பட்ட வெற்றி திருநாளா ஆண்கள் மாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். என்ன வருது நியூஸ் ஃபர்ஸ்ட் பக்கத்துல? கரும்பு இவ்வளவு கோடிக்கு விற்பனை வருதா, வெல்லம் இத்தனை ஆயிரம் கோடிக்கு விற்பனை, மது விற்பனை 800 கோடியை தாண்டியது, வழக்கத்தை விட இந்த ஆண்டு 3 மடங்கு அதிகமாக விற்பனை. பெருமையோட போடுறாங்க சார். அவன் சொல்றான், மாப்பிள்ள சூப்பர் ரெக்கார்ட், அடுத்த தடவை இதை முறியடிக்கிறோம்டாங்கிறான். இதான் படம் பாக்ஸ் ஆஃபீஸா சார்? இது எதை ரெக்கார்ட் பண்றதுன்னு இது வேணாம் இல்ல. உண்மையிலே அவர் சொல்றது ரைட்டு தான். மது, அதை வந்து நீங்க இளைஞர்கள்ட்ட அன்பா சொல்லிட்டு போறேன். மதுங்கிறதுல முத எழுத்து மகிழ்ச்சி இருக்கலாம், 2வது எழுத்து தூணு வச்சிருக்கேன். அதை தொடர்ந்து அடிச்சுனா துக்கம். உன் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க போகிறாயின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முதல்ல. நாங்க என்ன சொல்றோம், பொங்கல் அன்னைக்கு பானையில பொங்கல் ரொம்பி வழிஞ்சா அதுக்கு காரணம் பெண்கள். சரி. அதே பொங்கல் அன்னைக்கு ஒயின் ஷாப்ல கூட்டம் ரொம்பி வழிஞ்சா அதுக்கு காரணம் ஆண்கள். நீ பட்டிமன்றத்தை ஒரு சைஸா மாத்தி கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்க. இப்போ பெண்கள் எப்படி கேட்பாங்க, வாங்கக்கா என்ன பால் நல்லபடியா பங்கிருச்சா, இது பெண்கள். வா மாப்பிள்ள பீர் நல்லபடியா பங்கிருச்சா, ஆண்கள். இது ஒரு பெருமையா சார்? தம்பி, என்னுடைய மாணவர்னு அறிமுகப்படுத்தியிருக்கேன், பேரை கெடுத்துறாத. இல்ல, நான் பீர்பால் கதைகள் அதிகமாக படிச்சு வளர்ந்ததுனால சொன்னத. மகாகவி பாரதி சொன்னார். இவங்க சொன்னாங்க,
ஒரு இது கூட கிண்ட தெரில பொங்கல் கூட பெண்களுக்கு அப்படின்னு. ஆனால் பெண்கள் இல்லாவிட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகும், ஆண்களுடைய நிலைமை அப்படிங்கிறது ஒன்று. மகாகவி பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் போயிட்டாங்க வெளியூருக்கு. வீட்டில் பாரதியார் பால் காய்ச்சுறாரு, வீடு பூரா புகை மண்டலமாக சூழ்ந்துருச்சு. பாவேந்தர் பாரதிதாசன் வர்றாரு, பாரதியார் படுத்து கிடக்காரு, பக்கத்தில் ஒரு சீட்டில் ஏதோ எழுதியிருக்காரு. பால் கூட காய்ச்ச முடியல சார். என்ன தெரியுமா எழுதியிருந்தாரு? பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா என்று பாரதி எழுதினார் என்றால் பெண்கள் இல்லாமல் உங்களால் சுடுதண்ணி கூட வைக்க முடியாது. அருமை. இதில் பொங்கல் கிண்ட முடியாதுன்னு கூட சொல்கிறீங்களா சார்? உலகத்தில் தாய்மைக்கு இருக்கிற மிகப்பெரிய மதிப்பு என்ன தெரியுமா? யார் ஃபோன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்ன கேட்போம்? ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உலகத்துலேயே அம்மா மட்டும்தான் ஃபோனை அட்டன் பண்ணோடனே ஹலோ சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டியா தம்பின்னு கேட்பாங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ். இதுதான் சார் அம்மா. பெண்மை தான் எல்லாவற்றிலுமே முதன்மையானது. அதனால தான் ஒரு கவிஞன் சொன்னான், என்னை பெற்றெடுத்தவள் ஒரு பெண், என்னுடைய தாய். என்னை தாலாட்டி சீராட்டி வளர்த்தவள் ஒரு பெண், என்னுடைய பாட்டி. என்னை கைபிடித்து பள்ளிக்கு அழைத்து சென்றவள் ஒரு பெண், என்னுடைய சகோதரி. நான் அறியாதவற்றையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவள் ஒரு பெண், என்னுடைய தோழி. எனக்கு வாழ்க்கை துணையாக மாறியவள் ஒரு பெண், என்னுடைய மனைவி. வாழ்க்கை என்றால் என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தவள் ஒரு பெண், என்னுடைய மகள். வயதான போது என்னுடைய தூண்டுகோலாக மாறியவள் ஒரு பெண், என்னுடைய பேத்தி. நான் இறந்த பிறகும் என்னை சுமப்பவள் ஒரு பெண், இந்த பூமா தேவி என்று அந்த கவிஞன் எழுதினான். பலே 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 பலே. தாரத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு எப்படிப்பட்டது? வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா நான் சொல்கிற விஷயத்தை செய்யுங்க, முன்னேறிடலாம். எப்படி? 2 படத்தை பாருங்க, வாழ்க்கையில் முன்னேறிடலாம். 2 படங்கள். ஒன்று சூரிய வம்சம், இன்னொன்று அண்ணாமலை. இந்த 2 படத்துலையும் ஒரு பாட்டில் முன்னேறிடுவாங்க. சூரிய வம்சம் படத்தில் வர்ற மாதிரியும் அண்ணாமலை திரைப்படத்தில் வர்ற மாதிரியும் நீங்களும் ஒரே பாட்டில் முன்னேறணும்னா அதுக்கு தேவை உழைப்பு அல்ல. சூரிய வம்சத்தில் வர்ற தேவயானி மாதிரியும் அண்ணாமலையில் வர்ற குஷ்பு மாதிரியும் ஒரு மனைவி தேவை. அது இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் சொல்கிறோம். ஒரு காலத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தாழ்ந்திருந்தது, ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்போ கூட உயர்ந்திருந்துச்சு. என்ன காரணம் தெரியுமா? பெண்கள் சிறுவாட்டு சேமிப்பிலே சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த அந்த பணம் இருக்கு பாருங்க, அதை வைத்து இந்த இந்தியாவினுடைய பொருளாதாரமே உயர்ந்திருந்தது என்றால் அதுதான் நாங்கள் அன்னைக்கு பாட்டிலேயே சொன்னோம். எப்படி? சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு. அருமை அருமை. நிறைவாக இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் சுருக்கமா. ஆரம்பத்தில் ஒரு பழமொழி சொன்னீங்க, தை பிறந்தா வழி பிறக்கும்னு. ஆமா. அந்த தை மாதத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் வச்ச பேர் என்ன தெரியுமா? தாய் மாதம் என்று வைத்தார்கள். நெற்பயிர்கள் தாயாக மாறி நெல்லை அள்ளி கொடுக்கும் என்கிற நம்பிக்கையை விவசாயிகள் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியது தாய் மாதம் என்கிற தை மாதம் தான் என்று சொன்னால், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற பழமொழி பிறந்ததற்கு பின்னால் இருப்பதே தாய்மை தான், பெண்கள் தான். அப்படிப்பட்ட தை திருநாளை வெற்றிகரமான திருநாளாக மாற்றுவது பெண்கள் தான். நன்றி, வணக்கம். ஜெம் தொலைக்காட்சியும் அகர்சந்த் மான்மால் கல்லூரியும் இணைந்து நடத்திய பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அருமையாக பேசியிருக்காங்க 6 பேருமே. 6 பேருமே அவங்க அணிக்கு சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். பொங்கல் திருநாளை, தை திருநாளை வெற்றி திருவிழாவாக மாற்றுவது ஆண்களை காட்டிலும் பெண்களே என்பதை தீர்ப்பாக வழங்கி ஜெயின் கல்லூரிக்கும் ஜெம் தொலைக்காட்சிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம், நன்றி.